அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 40 ஹதீஸ்களை மனனம் செய்து இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமா? ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் காண இருக்கும் 12வது ஹதீஸ் என்னவென்றால், நபி அவர்களின் ஆசியை பெற என்ன செய்ய வேண்டும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதை மனதில் இருத்தி அதன்படி அமல் செய்து என்னிடம் கேட்டதை போல் மற்றவருக்கு எத்தி வைப்பவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பானாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துள்ளார்கள். விளக்கம்: ஒரு மனிதரின் வாழ்க்கையில் செழிப்புண்டாக 4 விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று மேற்கண்ட ஹதீஸின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். 1. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளே ஹதீஸ்களை கேட்க வேண்டும். 2. கெட்ட ஹதீஸ்களை மனதில் பதிய வைக்க வேண்டும். 3. கெட்ட ஹதீஸ்களின்படி நாமும் அமல் செய்ய வேண்டும். 4. தாம் கெட்ட ஹதீஸ்களை மற்றவர்களுக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அவ்வாறு மற்றவர்களின் ஏற்றி வைக்கும் பொழுது கெட்ட ஹதீஸ்களை கூடுதல் குறைவின்றி எத்தி வைக்க வேண்டும். இந்த ஹதீஸில் என்னிடத்தில் கேட்டதை போன்று என்ற வார்த்தை அடங்கி இருக்கிறது. எனவே ஹதீஸ்களை அறிவிக்கும் பொழுது அந்த ஹதீஸ்களின் தம்முடைய சொந்த கருத்தை புகுத்தக்கூடாது. ஒருவருடைய வாழ்க்கையில் செழிப்பு, சந்தோஷம், இன்பம் ஏற்பட்டுவிட்டால் அவருடைய வாழ்க்கையிலே கவலை, அதிர்ச்சி, பயம் எதுவுமே உண்டாகாது. ஒரு மனிதனை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பானாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே துஆ செய்திருக்கிறார்கள். எனவே அந்த துஆவை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.